அடுத்த செய்தியாக பாரத அரசு மொரீஷியஸ் நாட்டோட ஒரு MOU, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. FCC ஃபினான்ஷியல் கிரைம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் மணி அது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அங்கிருந்து இங்கு பெறப்படும், அதன் அடிப்படையில் பல சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறோம். இது குறித்து ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சந்தோஷ் ஹெக்டே இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு மோடி அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த பிளாக் மணி என்று நீங்க சொல்றீங்க, இதுக்கான சரியான வார்த்தை மணி லாண்டரிங். அதாவது அதனுடைய அடுத்த ஒரு வெர்ஷன் தான் மணி லாண்டரிங்கிறது. பிளாக்னா கருப்புன்னு சொல்றோம். அந்த கருப்பு பணத்தை அப்படியே வெளுக்கணும், லாண்டரியில போட்டு வெள்ளை வெளியேன்னு மாத்திரணும். வெள்ளை வெளியே மாறி ஆச்சுன்னா அது கணக்கில் காட்டப்பட்ட பணமாக வந்துவிட்டால் அது வெள்ளை பணம். த்ரூ ஷெல் கம்பெனிஸ். ஷெல் கம்பெனி. அதனால பிளாக் மணிங்கிற வார்த்தை ஓல்டு ஃபேஷன். மணி லாண்டரிங். மணி லாண்டரிங். அப்ப அந்த மணி லாண்டரிங் பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கான வழி எப்படின்னு பாத்தீங்கன்னா 2G தான் அது வெளிச்சத்துக்கு வந்தது. ஒரே இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம்ல 30 கம்பெனி இருக்கும். அது மாதிரி எங்க இருக்கும்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மொரீஷியஸ், சின்ன சின்ன குட்டி குட்டி நாடு. அந்த குட்டி நாடுல இருந்து பனாமா, அங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை இங்க இருந்து கடத்தி ஹவாலா மூலம் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. வெளிநாட்டுல இருந்து இப்ப அந்த பணம் ஒயிட்டா மாத்தணும். கையூட்டு கிக் பேக் வாங்கியிருக்கான். இப்ப நேரடியாக கணக்கு வந்தா கண்டுபிடிச்சிருவான். நீ அந்த ஊர்ல அவனுக்கு கொடுத்துருன்னுபாங்க. அங்க இவன் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி அங்க பணத்தை அனுப்பிச்சிருவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க? மொரீஷியஸ் அனுப்புவாங்க. மொரீஷியஸ்ல என்ன பண்ணுவான்? இவன் ஒரு கம்பெனி, ஒரு சும்மா லெட்டர் பேட் கம்பெனி ABCன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது? இந்தியாவில் இயற்கை எரிசக்தி துறையில முதலீடு பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அவன் அங்க இருந்து பண்ணுவான் ஒரு 100 கோடி ரூபாய் இங்க உள்ள ஒரு கம்பெனிக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு பணம் முதலீடு, துபாய்க்கு போய் வந்த மாதிரி இங்க மொரீஷியஸ்ல வந்திருக்கிறது. அது என்ன முதலீடு அப்புறம் தான் தெரியும். அந்த பணம் அப்படி போயிட்டு இவருக்கு வர வேண்டிய பணம் இப்படி இவர் கம்பெனிக்கே வந்தாச்சு. அந்த கம்பெனி என்ன பண்ணும்? அது இன்னொரு கம்பெனிக்கு இது ஒரு 3-4 இடம் மாறும். கடைசியாக அவங்களுக்கு சேர்ந்துடும் இப்படியோ. ஆனா யாருக்கும் தெரியாது. அப்படி இப்படி மாறி மாறி கடைசியாக அவங்களுக்கு வர வேண்டிய ஆளுக்கு வந்துடும். அது ஷேரா வரும், நீங்க சொல்லபடி முதலீடா வரும், இல்ல ப்ராஃபிட்ல ஒரு பெர்சன்டேஜா வரும், இந்த மாதிரி இப்படியா வரும். அப்ப இப்படி வெளிநாட்டிலே கள்ளப்பணம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கையிலுக்கு திரும்பி வரக்கூடிய ஏற்பாடு தான் இந்த மொரீஷியஸ் போன்ற குட்டி குட்டி நாடுகள் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிக்கு மூலமாக 2G மூலம் வந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டெரர் ஃபண்டிங் என்று சொல்றோம் இல்லையா? டெரர் ஃபண்டிங்கான காசே முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய திருட்டுத்தனமான பணம். இன்னொன்னு நம்ம வேற இந்த மாதிரி போதை மருந்து கடத்தல் மூலமா வரக்கூடிய பணம். இப்படிதான் வரும். இந்த டெரர் ஃபண்டிங் இந்த ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா டெரர் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆயிடும். ஏன்னா சாதாரணமா பேங்க்ல இருந்து போய் நீ குண்டு வைக்கிறதுக்கு பிளான் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது இல்லைங்களா? இப்ப நீங்க பாருங்க எப்படி நீங்க இதை பார்க்கலாம்னா, காஷ்மீர்ல நீங்க தினசரி கல் எடுத்து எறிவாங்க. ஒரு நாள் கல் எடுத்து எறிஞ்சாலும் உங்களுக்கு இவ்வளவு காசுன்னு கணக்கு உண்டு. 500 ரூபாய் நம்ம கணக்கு பேப்பர்ல கூட வந்திருந்தது. ஒரு நாளைக்கு 500-1000 பேர் ரோட்ல கவர்மெண்ட் போலீஸ் வேன் போனா அடிப்பான், கவர்மெண்ட் ஆபீசர் போனா அடிப்பான், கல் எடுத்து அடிப்பான், ஒரே மாதிரி பேட்டர்ன் அடிப்பான். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. போட்டோ பார்த்தா எல்லா போட்டோ ஒரே மாதிரி இருக்கும். டிமானிட்டேஷன் கொண்டாரு, பண மதிப்பிழப்பு கொண்டு சில மாதங்கள்ல கல்லெறுதுல நிக்கல, நின்று போச்சு, நடக்கல காஷ்மீர்ல. ஏன்னா யாரும் காசு கிடைக்கல பாருங்க. அப்ப பணம் எங்கிருந்து வருது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பணம் வரக்கூடிய வழியை அடைத்தால் டெரர் நிற்கும். இதுதான் மோடி பண்ணியிருக்காரு. அப்ப இதுல முக்கியமான இந்த ஷெல் கம்பெனிகளுக்கு ஒரு முக்கியமான பணம் வரக்கூடிய சோர்ஸா இந்த மொரீஷியஸ் இருக்கிறது. அதனால மொரீஷியஸ்ல உள்ள அதிகாரிகள் பல பேர் எல்லாருக்கும் இது மாதிரி தெரிஞ்ச விழிப்புணர்வு இருந்திருக்காது. அதனால ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு வழியாக பார்த்து அடைத்துக் கொண்டே இருக்காரு மோடி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா FCRA மூலமாக திருத்தனமாக பல கான்ட்ரிபியூஷன் இங்க உள்ள கிறிஸ்துவ மிஷனுக்கு வருவது ஓரளவு தடுத்திருக்கிறார்கள். இப்ப இதே போல டெரர் ஃபண்டிங், அதே போல இல்லீகல் மணி லாண்டரிங் அதையும் தடுப்பதற்கான முயற்சி ஆரம்பித்து நடந்திருக்கிறது. ஆகவே இந்த முயற்சி பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. இதே போல எந்தெந்த வழிகள் இந்த மாதிரி இருக்கும், இதே போல பல இடத்துல டாக்ஸ் ஹேவன்ஸ் சொல்லுவாங்க. குட்டி குட்டி தீவு இருக்கும் அங்கங்க. அந்த குட்டி தீவுல ஒரு சின்ன ஒரே ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல போய் முதலீடு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு காலத்துல சிஸ் மணி என்றா சொன்னாங்க. எல்லாம் 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 உஷாராயிட்டாங்க. சுவிஸ்ல இருந்து அங்க போயாச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகள்ல கரீபியன் ஐலண்ட்ஸ், பனாமா நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி குட்டி தீவுகள்ல ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க் கோடிக்கணக்கில் பணம் டெபாசிட் ஆயிருக்கும்.
அதனால இது மாதிரி மற்ற டேக்ஸ் ஹேவன்ஸ் மேல அதுக்கு மேல கவனம் கொடுத்து இதை சரிப்படுத்துவதற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அவங்கள கொடுக்க மாட்டான். சும்மா உட்காந்துருக்க இடத்துல பேங்க்ல கொண்டு வந்து காசு குவியுது, உடனே ஒத்துக்குவானான்னு யாரை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டா அவன் பதில் கொடுப்பான். அதனால அதற்கான முயற்சிகளும் ஆரம்பிப்பார் என்று நினைக்கிறேன். நல்ல முயற்சி, இதன் மூலம் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.